ஹாய் வாஸ் வணக்கம். இது தமிழ் நண்பர் சேனல். நான் உங்கள் தமிழ். ஓகே வாஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய காணொலி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, புது விதமாக பண்ண போகிறோம். அதாவது வில்லேஜ் ஃபுட்டு ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பண்ணியிருப்போம். அதாவது வந்து செய்முறை அதை பண்ணியிருப்போம். இப்போ நான் உங்களுக்கு குறிப்பு மட்டும், அதாவது குக்கிங் குறிப்பு, அதாவது வந்து சமையல் குறிப்பு மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இந்த சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகை என்ன வகையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்னி வகையில் பார்க்க போகிறோம். அந்த சட்னியில் இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னோன்னா, தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் எடுத்துக்கணும். மிளகாய் வற்றல் வந்து ஒரு 5 இருந்தால் போதும். தக்காளி ஒரு தக்காளி இருந்தால் போதும். உப்பு நம்ம தேவைக்கு ஏற்ப வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப்பு, கடுகு உளுந்து தலா ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் கறிவேப்பிலை ஒரு கொத்து, சமையல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எப்படி நம்ம செய்ய போகிறோம் எப்படின்னா, இந்த தேங்காய் துருவலையும் மிளகாய் வட்டலையும் தக்காளி உப்பு பொட்டுக்கடலை அதெல்லாம் எல்லாமே எடுத்து சேர்த்து அரைச்சிக்கணும். அப்படி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வானலில் வைக்கிறோம். வானலில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் கடுகு உளுந்து கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து அதில் ஊற்றி தாளிச்சிடணும். சுவையான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு தமிழ் நண்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.